யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரோம். நம்ம பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர்களால் எட்டர்னல் ஸ்லேவ் அப்படின்னு அழைக்கப்பட்ட மா தேவகி அப்படிங்கிற பகவானுடைய பரம பக்தை நம்மளுடைய மாதாஜி, அவளை குறித்தின யோகியோட அனுபவங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், எப்போதும் நம்ம குருவையே நினச்சின்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும் அது நடக்காது, எப்போதும் என்னையே நினச்சிட்டு இரு அப்படின்னு குருநாதர் அருள் கிடைக்கும் போது தான் நம்ம அவரையே நினச்சிட்டு இருப்போம். ஆரம்ப நாட்களில் இந்த குரு உண்மையானவரா இல்லை போலியானவரா, இவரை பற்றி இவ்வளோ சொல்கிறாளே, இவர் ஏதாவது அற்புதங்கள் ஏதாவது பண்ணி காட்டுவாரா, நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்கள், அது குரு கிட்ட போகிறவா எல்லாருக்குமே இது தோணும். ஆனால் அந்த குரு மட்டும்தான் தான் யார் அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுப்பார். இது வரைக்கும் பாரத தேசத்தில் ஞானிகள் யாருங்கிறத 2 விதங்களில் மட்டும்தான் அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஒரு ஞானி தான் இன்னொரு ஞானியை அடையாளம் காட்டி கொடுப்பார், அவரால் தான் அடையாளம் காண முடியும். 2வது, மெதுவாக ஒரு பக்தன் வரும்போது அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் நேரடியாக இல்லை சூக்ஷ்மமாக பதில்கள் கொடுத்துட்டே இருப்பார் குரு. ஒரு குரு கிட்ட போகும்போதே அவரை பற்றின செய்திகள் நமக்கு வந்துட்டே இருக்கும். சில சமயம் நம்ம உட்கார்ந்துட்டுருக்கிற பஸ்ஸில் போயின்னு இருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் சீட்டில் இருக்கிறவா கூட அவரை பற்றி ஏதாவது சொல்லலாம். இப்படி மெதுவாக அந்த குருவே தன்னுடைய சர்வ வியாபகத்தன்மையை அந்த சீடனுக்குள்ளே செலுத்திகிட்டே இருப்பார். அதுக்கப்புறமா இவனுக்குள்ள அந்த குருவை பற்றின எண்ணமான தீப்பொறி மெதுவாக இறங்கி அதுக்கப்புறமா தகத்து எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சாலும் குருவை பற்றி நினைக்காம இருக்கவே முடியாது. குரு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்தூலமாக இருக்க மாட்டார், ஆனால் எப்போவும் நம்ம சிந்தனையில் அவர் தான் முதல்ல இருப்பார். குருங்கிறவர் வெளியில் வரார், ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே நம்ம சொரூபமாகவே இருக்கார். அவரை வெளியில் வெறுன நம்ம பார்க்கறச்ச நமக்காக ஒரு உடம்பை எடுத்துட்டு வந்திருக்கார். அப்படித்தான் மா தேவகிக்கு யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற குருவை மறக்க முடியாமல் அவருடைய நினைப்பே நெஞ்சு முழுக்க நினைஞ்சிருந்தது. அந்த நாமம், அவருடைய நாமம் மட்டுமே காதில் ஒலிச்சுட்டே இருந்தது. சன்னதி தெருவில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மா தேவகி அங்கே போயிருக்கிறச்ச அந்த அவருடைய புகைப்படம் ஒன்று கிடைச்சா நன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். யோகி அப்போ எல்லாரையும் பார்த்து நீங்கள்லாம் கிளம்பலாம் அப்படின்னு, ஏன்னா மா தேவகி அம்மாவோட 3 பேர் கூட போயிருக்கா. எல்லாரையும் கிளம்பலான்னு சொன்ன உடனே கொஞ்சம் எழுந்து கிளம்ப போகும்போது யோகி மா தேவகியை பார்த்து இந்த பிச்சைக்காரன் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அப்போ மா தேவகியும் ராம்ஜி அப்படிங்கிறா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு படத்தை எடுத்து கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி மா தேவகி எந்த படத்தை நினைச்சாரோ அந்த படத்தை கொடுக்குறார். தேவகி, இந்த படத்து கீழே எழுதியிருக்கிற பேரை வாசி அப்படிங்கிறார். யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு அவங்களும் வாசிக்கிறாங்க. நீ மறுபடியும் படி அப்படிங்கிறார். யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு வாசிக்கிறாங்க. இல்லை நீ இன்னொரு முறை படி அப்படின்ன உடனே யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு வாசிக்கிறாங்க. இதுதான் குரு சீடனுக்கு தரக்கூடிய மந்திர உபதேசம். உடனே மித்த கூட வந்தவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு புகைப்படம் வேணும்னு கேட்க யோகி இல்லை இந்த ஒரு படம் தான் இருந்தது, அதுவும் தேவைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆப்பிள் கொடுக்குறார். இதை நீங்கள் சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறமா சேலத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அதே நிலையை தான் மா தேவகிக்கு இருக்குது. யோகி ராம் சுரத்குமார் இந்த மழையில் பனியில் என்ன அவஸ்தைப்படுறாரோ அப்படின்னு ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது சேலத்தில் இருக்கும்போது. அதே மாதிரி அவங்க சாப்பிட உட்காரும்போது யார் பகவானுக்கு உணவு கொடுத்தாங்களோ அப்படிங்கிற கவலையும், தூங்கும்போது பகவான் எங்கே உறங்குவாரோ அவருக்கு உறக்கம் போதுமா அப்படின்னு பல தொடர்ந்த கவலைகள் மா தேவகிக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது யோகியை பற்றி.
அவருடைய அந்த இருப்பு அவர் மனசில் ரொம்ப கனமான பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த பார்வை, அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தை, அவருடைய செய்கை எல்லாமே சூக்ஷ்மமாக பிரபஞ்சத்தோட ஆதார சக்தியோட தொடர்பு இருக்கிறதாவே மாதேவகிக்கு தெரிஞ்சுது. யோகியோட பணிங்கிறது தந்தையின் பணி அப்படிங்கிறது புரிஞ்சுது. அது இப்படி புரிஞ்சுட்ட போது அவரை சந்திக்கிறதே வாழ்க்கையோட குறிக்கோளாக அவங்களுக்கு மாறித்து. யார் எது பேசினாலும் அவங்களுக்கு அது சாதாரண விஷயங்கள்லாம் காதில் எதுவுமே விடலை. எந்த ஒரு உரையாடலையும் அவங்களால பங்கெடுத்துக்க முடியல. குருவோட இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் அவங்க இயற்பியல் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தா கூட, அந்த வேலையை தொடர்ந்துட்டு இருந்தா கூட, யார் அவங்கக்கிட்ட பேச வந்தாலும் யோகியை பற்றி தான் பேசினாங்க. இதை பற்றி நிறையா பேர் ஏளனமாக பேசினா கூட அவங்க எல்லா சமயமும் குருவை பற்றின நினைப்பிலேயே இருந்தாங்க. சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து கிளம்பின நொடியிலிருந்து அவங்களுக்குள்ள ஆழ்ந்த அமைதி ஒன்று இருந்தது தேவகி மாக்குள்ள. சகல செயல்களோட பார்வைகளும் மாறித்து, பதட்டமே இல்லாமல் போச்சு. எந்த செயலுக்கு உண்டான எதிரொலிப்பும் அமைதியாகவே இருந்தது. ஆனால் மனசு மட்டும் எப்பயும் பகவான்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தால் கூட பகவானை பார்க்க போகணும் அப்படின்னு ஒரு தவிப்போடு இருந்தது. தேவகி மா 2வது சந்திப்பும் போது தனியாக போனாங்க. 2 இளநீர் வாங்கிட்டு யோகியை பார்க்க போகிறாங்க. தேவகி மனசு ஒன்று அவருக்கு தந்துட்டு இன்னொன்று தான் பருகலாம் அப்படிங்கிற நினப்போட அந்த 2 இளநியை வாங்கிட்டு போகிறாங்க. எந்த திட்டமிடலும் முன்முடிவுகளும் இல்லாமல் தான் குரு கிட்ட போகணும். இளநீர் தேவகி யோகி கிட்ட தர அதை முழுக்க குடிச்சிட்டு இன்னொன்னையும் குடிக்கிறதுக்காக கை நீட்டுறார். தேவகி சட்டுன்னு சுவாமி இதில் கொஞ்சமாவது பிரசாதமாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. யோகி ராம் சுரத்குமார் சிரிக்கிறார். ஓகே, ஆல் த ரெஸ்ட் இஸ் ஃபார் தேவகி அப்படிங்கிறதோட இளநீரில் 2 இளநீரோட கொஞ்சம் இளநீரோட வழுக்கையும் தேவகி மாக்கு மொத்தமாக மீதம் உனக்கே அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறார். இது ஒரு தெய்வீக பைத்தியக்காரத்தனத்தில் தேவகி மூழ்கின மாதிரி இருந்தது. பகவான் ஸ்ரீ யோகி ராம் சுரத்குமார் முடிவாக தேவகியை சுயத்தோட இணைக்கணுங்கிற முயற்சியை பண்ணினார். 1986 வருஷம் தொடங்கின இந்த மனசு போராட்டம் தேவகியை 1993 வருஷம் ஜூலை மாதம் யோகி ராம் சுரத்குமார் அவர்களோடைய இருந்துடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான இடம் வந்தது. அதுக்கு நடுவில் நிறைய சோதனைகள் எல்லாமே இருந்தது. அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு திருவண்ணாமலைக்கு இறங்குறாங்க தேவகி. அவங்களுக்கு அந்த நெடிய பயணம் ஒரு சோர்வை கொடுத்தது, கவலையாகவும் இருந்தது, ஏதோ ஒரு பயத்தை கொடுத்தது. யோகி ராம் சுரத்குமார், உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், இதை நீங்கள் என்னை ஏற்றுப்பேளா, என்னை வரவேற்க மாட்டேளா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ பஸ்ல இருந்து இறங்கி ரமணாசிரமத்துக்கு முன்னாடி நின்ற அந்த கணத்தில் ஒரு மங்கள வாத்தியங்கள் துணையோட அங்கே அவங்களுக்கு அந்த மங்கள வாத்தியங்கள்லாம் கேட்கறது. அவங்க ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்குறாங்க. ரமணாசிரமத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலேருந்து ஒரு பெரிய கூட்டம் கையில் விளக்குகள்லாம் பிடிச்சிண்டு அருமையான கீர்த்தனைகளை பாடிண்டு நடந்து வந்துட்டுருக்கா. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பேராசிரியர் கூட்டத்திலேருந்து வெளிப்பட்டு தேவகியை பார்த்து, அம்மா நமஸ்காரம், உங்களை வரவேற்கிறோம், உங்களை பார்த்ததில் நாங்களாம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம், இந்த மாதத்தோட தொடக்கத்தை குறிக்கிற நல்ல நேரம் இது, நாங்கள் இப்போ தான் ரமணாசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோவிலில் பூஜையை முடிச்சுட்டு கிரிவலத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமியோட கருணை எவ்வளோ பெருசு, எல்லா இடத்துலையும் பறந்து கிடக்கும். அந்த அல்டிமேட் ரியாலிட்டியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? மறுநாள் காத்தால் சுவாமியோட தரிசனத்துக்கு போகும்போது எங்கேயோ பார்வையாளர்களுக்கு மத்தியில் தேவகி உட்காண்டிருந்தாங்க. அப்போது யோகி தேவகியை கூப்பிட்டு தாம் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு அப்பாவி குழந்தை மாதிரி, நீ இந்த மண்ணில் இறங்கினவுடனே நேற்று ராத்திரி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டுட்டு பெருசாக சிரிக்கிறார். தேவகிக்குள்ளே ஒரு நடுக்கம் பரவி அமைதியாக அடங்கித்து. அவங்க கல்லூரியில் இயற்பியல் வகுப்பு எடுக்கும்போது அதை பற்றியெல்லாம் பேசும்போது ஒரு ஆசிரியராக மாணவர்கள்ட்ட பேசும்போது மேக்ரோ ஆர்கனிசம்லேருந்து மைக்ரோ ஆர்கனிசம் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நுட்பமான
ஒழுங்கு அப்படிங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஒழுங்கு சின்ன விலகல் இருந்தால் கூட, மெல்லிசான விலகல் நடந்தால் கூட இந்த உலகம் அழிஞ்சிடும். ஒவ்வொரு செயலிலையும் ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கை உன்னிப்பாக கடைபிடிக்கிறத மாதேவிக்கு பல முறை சுட்டி காமிச்சிருக்காங்க. தினமும் வந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பிரச்சனைகள் சொல்கிறத மாதேவிக்கு பார்த்துட்டே வந்தாங்க. பக்தர்களோட கவலைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் எப்படி சமாளித்து தீர்த்து வைக்கிறாருங்கிறத அதை உன்னிப்பாக பார்த்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் நோய்கள்லேருந்து நிவாரணம் கேட்டு வரா. அவளுக்கெல்லாம் நெல்லிக்கனி எப்போவும் நோய் தீக்கிற மருந்தாக யோகி கொடுத்துட்டே இருப்பார். நெல்லிக்கனியோட சிறப்பை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். மாதேவிக்கு அவர்கள் அந்த பக்தர்களோட வந்து யோகி கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. அரவிந்த் ஆசிரமத்திலிருந்து, ஆனந்த ஆசிரமத்திலிருந்துலாம் நிறைய பக்தர்கள் வரும்போதெல்லாம் யோகி இந்த பிச்சைக்காரனை தரிசனம் பண்ணி ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் இவாள்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாராம். யோகியோட தனி சிறப்பு அப்படின்னா, மற்ற மகாத்மாக்களோட பக்தர்களை அந்தந்த குருகளோட அவாவாலோட குருவை கொண்டாட சொல்லுவார். அவாவாலோட குருவை பற்றின புகழை பாட சொல்லுவார். உதாரணமாக ஸ்ரீ ரமண பக்தர்கள் அவர்கிட்ட வரும்போது பகவான் ரமணரை பற்றின பாடல்களை பாட சொல்லுவார். ரமணரை பற்றின நிறைய விஷயங்களை விவாதிப்பார். ரமணரை பற்றின கட்டுரைகளெல்லாம் படிக்க சொல்லுவார். அதே ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட பக்தர்கள் வரும்போது அந்த மும்மூர்த்திகளான ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர், அவளோட கதைகளை ரொம்ப பக்தியோடு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அறிவுரை சொல்லுவார். ஒரு தடவை ஜெயகிருஷ்ணமூர்த்தியோட பக்தர் ஒருத்தர் வந்து பகவான்கிட்ட ஒரு புகைப்படத்தை கேட்கும்போது, ஜேகேவோட பாதையை உறுதியாக பின்பற்றிக்கோ அப்படின்னு ரொம்ப எளிமையாக அவருக்கு எடுத்து சொல்கிறார். ஆனந்த ஆசிரமத்திலேருந்து பக்தர்கள்லாம் வரும்போது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற மந்திரத்தை பாடி பரவசமாக எல்லாரையும் பாட வைப்பார். இதெல்லாம் பார்த்து மாதேவிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸ்ரீ சத்யசாய் பாபாவோட பக்தர்கள் அவரை சந்திக்க வரும்போது சாய் பஜனை கேட்டு அவளெல்லாம் ஸ்ரீ சத்யசாய் பாபாவோட பஜன்ஸை பாட சொல்லுவார். குரு பூர்ணிமாவில் அவர் என்ன விரிவுரை கொடுத்தாரோ அதை வாசிக்க சொல்லுவார். அந்த அவரோட வார்த்தைகளை வாசிக்கும்போது கடவுளோட குரல் அப்படின்னு சொல்லுவார். அவர் எந்த நேரத்துலையும் யாரையும் இழிவுபடுத்த மாட்டார் யோகி. ஏன்னா அவர் யார்கிட்டையும் எந்த தவறையும் அவர் பார்த்ததே இல்லை, அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. யாராவது அறியாமையினால் அவருக்கு ஏதாவது தீங்கு பண்ணினா கூட அது தந்தையோட விருப்பம், எது நடந்தாலும் அது நன்மைக்கு மட்டுமே. ஏன்னா என் தந்தை மாசற்றவர், அவர் விரும்புறது களங்கமற்றது அப்படின்னு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள்கிட்ட அந்த விஷயத்தை தான் சொல்லுவார். அவர் நடந்துக்கிறது மூலமாக சரணாகதி அப்படிங்கிற பெரிய பாடத்தை காமிச்சு கொடுத்துட்டே இருப்பார். இது எல்லாத்தையும் மாதேவிக்கு பக்கத்தில் இருந்தே பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு சமயம் டாக்டர் சுஜாதா விஜயராகவன் அப்படிங்கிறவங்க எழுதின ஞானிகள் குறித்தின ஒரு நூல் வெளிவரவே முடியல பொருளாதார நெருக்கடினால். யோகி ஆசீர்வாதம் பண்ணின அந்த சில்லறை நாணயத்து மூலமாக 1988 வெளியான த ஸ்பிரிச்சுவல் ரெசனன்ஸ் இன் இந்தியா 1830 to 1980 அப்படிங்கிற அந்த புஸ்தக கட்டை கொண்டு வந்து சன்னதி தெரு இல்லத்தில் வைக்கும்போது சுஜாதா கிட்ட ஃபர்ஸ்ட் யூ ரீட் த லாஸ்ட் சாப்டர் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் யோகி ராம் சரத்குமார். ஸோ த கன்க்ளூஷன் இஸ் ஓவர், நவ் லெட் அஸ் பிகின் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொல்கிறார். படிக்க படிக்க அந்த புஸ்தகத்தில் இருந்த குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. சுஜாதா அவர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சுஜாதாவுக்கு தரப்பட்ட வேலையை ஆழ்ந்த ஈடுபாடோடு இல்லாமல் அவர் செஞ்சதுனால்தான் இத்தனை தவறுகள் அப்படின்னு மாதேவிக்குமா கொஞ்சம் கோபமாக நினைக்கும் போதே, தேவகி யூ கேன் கிளியர் திஸ் ஆஷ்ட்ரே நவ் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறார் யோகி. ஆஷ்ட்ரேவை சுத்தம் பண்ணுறது போதே அது கை தவறி குப்பையில் விழுந்துடுத்து. பதறி போய் அதை எடுத்து தான் புடவையாலேயே சுத்தம் பண்ணுறார் தேவகிமா. அதை தெரிஞ்சின்ற யோகி ராம் சரத்குமார், ஐ கேவ் சம் ஒர்க் அண்ட் ஷீ ட்ராப்ட் இட் இன் டு த கட்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சுஜாதாவுக்கும் தேவகிமாவுக்கும் அவாவாளுடைய தவறுகள்
புரிந்தது, அதுக்காக வருத்தப்பட்டா. தேவகி, யோகிஸ் ஆர் லைக் ஃபயர், யூ ஷுட் நாட் பிளே வித் தெம் அப்படின்னு யோகி ராம் சரத்குமார் சொன்னார். குருவை ரெஸ்பெக்ட் வித் ஃபியர் ஓட தான் அணுகணுங்கிறது அடிக்கடி பாலகுமாரன் அவர்கள் சொல்வார். சுஜாதா பல பேர் இருக்கிற சபையில் பேசக்கூடிய துணிவு அவங்களுக்கு நிறைய உண்டு. தேவகிமாக்கு பக்தி ஜாஸ்தி இருந்தது. ஒரு தடவை யோகி இதை பற்றி சொல்லும்போது, ஜே கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணாபாய் கிருஷ்ணா அப்படின்னார். அது மாதிரி தான் சுஜாதா, தேவகிமா, யோகி ராம் சரத்குமார் அப்படிங்கிற வரிசை. இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமாக மா தேவகிக்கு யோகி புரிய வைக்கிறார். இன்னும் யோகியோட சரித்திரத்தை நம்ம பார்க்க நிறைய விஷயங்கள் நமக்கு யோகி சொல்லிகிட்டே இருப்பார். இன்னும் நிறைய பார்க்கலாம். நன்றி.